Hi guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரிலாம் கன்ஃபியூஷனான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் பேசும்போதும் இதெல்லாம் வச்சு பேசுவாங்க, மற்றவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்ப் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை வச்சு நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைப்பாக ட்விஸ்டடாக கொஷின் கேட்டாலும் இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுங்கிற டாப்பிக்கை நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் படிச்சுட்ருக்கேங்க. ஸ்கூல் டேஸில் படித்தேன். என்னோடய யூஜி நான் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கும்போதும் நான் அதை படிச்சிருக்கேன். பிஜி எக்ஸாம்ஸ் நிறைய அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு வந்து இவ்வளோ டவுட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல, எனக்கு தோணலை. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்ப எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது வந்து நிறையா பேருக்கு புரியும் அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கே எப்படி புரியாமல் இருந்ததோ இப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நான் கற்றுக்கிற போது தான் எனக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா இதுவுமே டீட்டெயில்டாக கற்றுக்கணும், ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு கிளியராக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மோர் தென் ஆஃப் டே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின், ட்விஸ்டடான கொஷினுக்கும் நான் வந்து ரொம்ப சிரமம் எடுத்து தான் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நிறையா வீடியோஸ் கூட நான் இதுக்கு முன்னால் போட்டிருக்கதை பார்த்துருக்கேன். மற்றவங்க போட்டிருக்க வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுக்கல. ஒரு வீடியோஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிருக்குங்க. அவங்க வந்து ராங்காக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது ராங் ஆன்சராக இருக்குது. இன்னொருத்தவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பட் ஹாஃப் ஆஃப் எப்படின்னா சிம்பிளாக இருக்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டு எங்கெல்லாம் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்களாக உங்கள் ஓனாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நான் சொல்லணும்னு நான் விரும்பலை. எதுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஈச் கொஷினை நான் ரீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஈஸியாகவே இருக்கும், லாஸ்ட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸடாக ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்க ட்விஸ்ட் என்ன, அதோட ஆன்சர் ஏன் அப்படி போட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபுல் லென்த்தில் வீடியோ போடுறேன். ப்ளஸ் ஈச் கொஷினை நான் வாசித்து காட்டுறேன். ஸோ அதோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, அதிகமான பில்டப்ஸ்லாம் நான் கொடுக்கல. நான் எக்ஸசைஸ்க்குள்ளே டைரெக்டாகவே போயிடுறேன். எக்ஸசைஸ்க்குள்ளே போக போக நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் போகணும் புரியாது. ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் வாசித்து பார்க்கும்போது ஏன் அப்படி போட்டிருக்கோன்ற ரீசனை சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் வேர்ப்ஸ் இன் ப்ரெசன்ட். ஆல்சோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்கே எஸ் போடணும் எங்கே எஸ் போடக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு ஷார்ட்டான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன் டைம் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கிளியராகவே புரியும். இருந்தாலும் நான் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நான் ரூலை சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஐ டேஷ் டு ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க. ஸோ எதுலையுமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே வேர்பும் கொடுக்கல பாருங்களேன். ஸோ அந்த சென்டென்ஸை வாட்சி பார்த்து அதுக்கு சூட்டபிளான வேர்ப் எதுவோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஐ டேஷ் டு ஸ்கூல், நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், ஐ கோ டு ஸ்கூல். ஸோ இதில் பாருங்கள், கோங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஐ வந்தா, சப்ஜெக்ட் ஐ வந்தால் வேர்ப் எதுவோ அதை அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்மை அப்படியே யூஸ் பண்ணிடணும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹீ கோஸ் டு ஸ்கூல். ஏன் இங்கே ஹீக்கு வந்து கோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கோ அதுவும் ஹீ ஷீ இட்டாக இருந்தால் மட்டும்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஒன்றில் ஐங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தானே, ஏன் அங்கே கோஸ் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க ரூலு. ஐ வந்தா, வி வந்தா, தே வந்தா, ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் ஐ, அதை மட்டும் ப்ளூரலில் சேர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்தால் ப்ரெசண்ட்டில் இருக்க வேர்பை அப்படியே ப்ரெசண்ட்டில் போட்டுறணும்.
இதே இது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் மட்டும் ஹீ ஷீ இட் வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். ஸோ இங்கே ஜிஓக்கு அப்புறம் எஸ் போட்டால் அது வந்து ஒரு கரெக்டான வேர்டாக வராது, அதை நம்மளால் கரெக்டாக வாசிக்க முடியாது, ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அதில் இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் மட்டும். சம்டைம்ஸ் மற்றது எல்லாத்துலேயுமே எஸ்எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 or 2 வேர்ட்ஸில் இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கோங்கிற வேர்ப். ஓகேங்களா? ஸோ இதில் 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு எஸ் போடுறோம், அதுவும் இந்த வேர்டில் பர்டிகுலராக இதுக்கு இஎஸ் போடுறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹீ கோஸ் டு ஸ்கூல். இங்கே பாருங்கள் அகெயின் வி வந்துருச்சு. விங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா கோ டு ஸ்கூல் அப்படின்னு போடணும். தே கோ டு ஸ்கூல். தேங்கிறது ப்ளூரல், கோ. ஷீ கோஸ் டு ஸ்கூல். அகெயின் இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ இங்கே என்ன போட்டணும், கோஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஐ கொடுத்துருக்காங்க. ஐ டேஷ் எ பிக் பாய். நான் ஒரு பெரிய பையனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ இஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்களா? அது சூட்டபிளாக இருக்குமா? இல்லை. ஐ வந்தால் மட்டும் ஆம் போடணும். எப்படி ஐயை வந்து அங்கே ப்ளூரலில் ஜாயின் பண்ணமோ அது மாதிரி இங்கே ஐ வந்தால் ஆம்ங்கிற பி ஃபார்ம் வேர்ப்பை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் அ பிக் பாய். ஹீ இஸ் எ பிக் பாய். இதே அவன் ஒரு பெரிய பையன் சொல்லும்போது ஹீ போட்டு இஸ் போட்டுறணும். அது மாதிரி ஷீ வந்தாலும் இஸ் போட்டுறணும். இதே இது ப்ளூரலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வி வந்திருக்கு பாருங்கள், வி ஆர் பிக் பாய்ஸ். இங்கே ஏன் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட், பாய்ஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. நாங்கள் எல்லாம் பெரிய பசங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆர் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தே ஆர் பிக் பாய்ஸ் அப்படின்னா அவர்கள் எல்லாம் பெரிய பசங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஆர். ஹீ இஸ் ஐடல். அவன் தனிமையாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் யூஸ் பண்ணும். தே ஆர் ஐடல். அவர்கள்லாம் தனிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆர் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் ஓல்டு. அவர் வயதானவர் அப்படின்னு சொல்லும்போது இஸ் யூஸ் பண்ணும். யூ ஆர் யங். நீ இளமையாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர். யூ எங்கே பார்க்குறீங்களோ அது எப்பயுமே அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறையா பேர் இருந்தாலும் சரி, அங்கே எப்பயுமே ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூ இஸ் யங்குன்னு சொல்லக்கூடாது. உங்கள் முன்னாடி நிற்கிற ஆள் ஒரு ஆளாக இருந்தால் கூட யூ இஸ் யங்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படின்னு மரியாதையை கொடுக்குறதா நினச்சி யூ ஆர் அப்படின்னா வேர்பில் ப்ளூரலாக தான் போடணும். ஹீ இஸ் நத்திங். அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் போடணும். ஷீ லேர்ன்ஸ் ஹர் லெசன். இதில் பாருங்கள், ஷீ ரைட்ஸ் ஹர் லெசன் கூட எழுதலாம். அவள் பாடத்தை கற்றுக்கிட்டா, அவள் பாடத்தை எழுதுனா. ஸோ எந்த வேர்ப் போடுறோங்கிறது இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை, எப்படி நம்ம அந்த வேர்பை யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஷீ லேர்ன் ஹர் லெசன் போட்டிருந்தா அது தப்பு. லேர்ன் போடக்கூடாது, லேர்ன்ஸ். ஏன்னா ஹீ ஷீ இட் வந்திருக்கா. ஸோ வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். ஸோ ஷீ லேர்ன்ஸ் ஹர் லெசன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிராமர் ரூலுங்க. எங்கெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கோ அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் ஹீ ஷீ இட் அல்லது ஏதோ ஒரு நேம் வந்துருந்துச்சுன்னா அப்போ அங்கே எஸ் போடணுங்கிறது ரூல். ஸோ அதனால் இங்கே எஸ் போட்டுட்டோம். சம் monkeys have long tails. இதில் பாருங்கள், சம் கொடுத்துட்டாங்க, monkeys கொடுத்துட்டாங்க. இதனால் இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது ப்ளூரல். அதனால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ்னா சிங்குலருக்கு போடணும், ஹாவ்னா ப்ளூரலுக்கு போடணும். த ஸ்ட்ரீட் இஸ் டஸ்டி. இப்போ ஒரு தெருவை பற்றி பேசுகிறோம், அதனால் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் டஸ்டி. இங்கே நிறையா, அதனால் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஈட் கறி அண்ட் ரைஸ். நாங்கள் கறியும் ரைஸும் சாப்பிட்டோம். கறி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேவி, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து விங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால இங்கே ஈட் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணால் போதும். அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ ஈட்ஸ் கறி அண்ட் ரைஸ். இதில் ஈட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவன் அப்படின்னு வர்றதுனால ஈட்ஸ் எஸ் வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். தே ஈட் கறி அண்ட் ரைஸ். இதில் பாருங்கள், தே ப்ளூரல் வந்துருச்சு, அதனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஈட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் சேர்க்கலை. இட் இஸ் வெரி ஹாட் டுடே. இன்றைக்கி ரொம்ப வெக்கையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து இட் இஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஹாஸ் அ ருப்பி இன் ஹிஸ் பாக்கெட். அவன் பாக்கெட்டில் ₹1 வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹேஸ் வந்து சிங்குலருக்கானது.
ஹாவ் யூ rupee in your pocket? உன் பாக்கெட்டில் ஏதாவது காசு வச்சுருக்கிறியா, ₹1 வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹாவ் யூ, ஏன்னா யூ எங்கெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ளூரலாக நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் தான் போடணும். ஹாவ் ஹேஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன், நான் கொண்டுள்ளேன், என்னிடம் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல தான் ஹேஸ் அண்ட் ஹாவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இப்போ ஒரு கேமில் வந்து ஈஸி லெவல் முடிச்சுட்டு ஒரு இன்டர்மீடியட் லெவல் போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது இவ்வளோ தானாப்பா, இதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனா அப்படியெல்லாம் நினைக்க தோணும். ஆனால் எக்ஸசைஸ் 2 பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது கொஞ்சம் கன்ஃபியூஷிங் தான் அப்படின்னு உங்களுக்கே தோணும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் வேர்ப் இன் த brackets in each of the sentences below. செக் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் பார்ட்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் 2 ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒன்று சிங்குலராக இருக்கும், இன்னொன்று ப்ளூரலுக்கான வேர்பாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக அதை கண்டுபிடிக்கிறதா இப்போ நம்மளோட டாஸ்கே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், யுவர் ஃப்ரெண்டு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான், அங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுக்கல. ஸோ அதனால் இது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ டாக் வருமா, டாக்ஸ் வருமா? டாக்ஸ் தான் வரும். யுவர் ஃப்ரெண்ட் டாக்ஸ் டூ மச். ஸோ இதில் டாக்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், த மேன் வித் த ரோசஸ். இப்போ மேன் கையில் வந்து ரோஜாக்களை வச்சுருக்கானா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஆள் வந்து அந்த மேனை பற்றி தான். அவர் கையில் என்ன வச்சுருந்தா என்னப்பா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த மேன்கிறது சப்ஜெக்டாக இல்லை சிங்குலராக இல்லை ப்ளூரலாக, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவர் சிங்குலர். ஸோ சிங்குலர்னு நம்ம வேர்போட எஸ் சேர்க்கணும். அப்போ லுக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் டிக் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒருத்தவங்க இந்த ட்ரிக்கு, இந்த ரூல் தெரியாதவங்க இல்லைனா இந்த அர்த்தம் புரியாதவங்க இந்த சென்டென்ஸை வந்து சும்மா அப்படி வாசிக்கிறாங்கன்னு வைங்களேன். த மேன் வித் ரோசஸ். ஸோ லாஸ்ட்டாக ரோசஸ்ன்னு முடிஞ்சிருக்குப்பா, அப்போனா இது ப்ளூரல் தான், அப்போ நம்ம லுக் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கன்னா ராங் ஆயிரும். ஸோ எப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியவும் செய்யும். எப்போ அது புரியுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ், அந்த சப்ஜெக்ட் வந்து பிடிக்கும். இது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த women in the pool swim well. இதில் ஸ்விம் போடணுமா ஸ்விம்ஸ் போடணுமா, நம்ம என்ன பார்க்கணும், women அதை தான் பார்க்கணும். உமேன் கொடுக்கலங்க, விமன். விமன்கிறது ப்ளூரல், நிறையா பெண்கள் அப்படிங்கிறப்ப ஸ்விம் மட்டும்தான் போடணும். சிங் டேஷ் கேப். ட்ரைவ் கேபா இல்லை ட்ரைவ்ஸா? இப்போ சிங்குங்கிறது ஒரு பர்சன், ஸோ அதனால் ட்ரைவ்ஸ். த ஃபுட்பால் பிளேயர்ஸ் டேஷ் 10 kilometers எவ்ரி டே. பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, விளையாடுபவர்கள். ஸோ இந்த இடத்துல ரன் யூஸ் பண்ணணும். தட் ரெட் ஹேர்ட் லேடி இன் த ஃபர் ஹேட் lives across the street. என்ன இவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அந்த லேடியை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான்ப்பா நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த லேடியோட ஹேர் வந்து ரெட் கலரில் இருக்கான், ஃபர் ஹேட் வேறு அணிஞ்சிருக்காங்களாம். ஆனால் அங்கே பேசுகிறது அந்த லேடியை பற்றி தான், அவங்க ஹேரை பற்றியோ இல்லை அந்த ஹேட்டை பற்றியோ இல்லை. ஸோ அந்த லேடி சிங்குலர் தான், ஸோ அதனால் நம்ம லிவ்ஸ் தான் போடணும். ஹீ குக்ஸ் டின்னர் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. த பாய்ஸ் வந்துருச்சு, ஸோ கிளியராகவே வந்துருச்சு. வாக் டு ஸ்கூல் எவ்ரி டே. த வெதர் ஆன் த கோஸ்ட் appears to be good this weekend. ஸோ இங்கே வெதர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வெதர் ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெதருங்கிற நம்ம காலநிலை, அது ஒரு ஆள் கிடையாதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக், அவ்வளோதான். அந்த டாபிக் சிங்குலர், அதனால நம்ம எஸ் சேர்க்கணும். The center on the basketball team bounces the ball too high. இதில் நம்ம என்ன பார்க்கணும், த சென்டர், அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அந்த குழுவை ஒரு ஆளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் பவுன்சஸ் போடணும். இப்போ நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள். ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் டேஷ் குட் ஆன் ஸ்கிக்ஸ். இதில் பாருங்கள், இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும்
அந்த ஒவ்வொருன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக சொல்கிறதா நினச்சிக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஈச்சுங்கிறத பார்க்கிங்களோ அப்போ ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் கூப்பிட்டு தனித்தனியாக சொல்கிறதா நினச்சிக்கோங்க. அப்போ ஒரு ஆளுங்கிறது சிங்குலர் தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், லுக்ஸ் தான் போடணும். இங்கே கேர்ள்ஸ்ன்னு வந்திருக்கு அதனால் இது ப்ளூரல் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், அந்த ஒவ்வொருங்கிற வார்த்தையை மட்டும் தான் பார்க்கணும். அதை தான் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அது வந்து சிங்குலர், அதனால நம்ம இங்கே வேர்பை சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே மாதிரி தான். எவ்ரிபடி வாஸ் ஆஸ்க்ட் டு ரிமைன் குவயட். எல்லாருமே அமைதியாக இருக்கபடி சொல்லப்பட்டார்கள். அப்படின்னா எல்லாருமே அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆளாக ஒருத்தவங்களையா குழுவாக சேர்ந்து ஒரு கலெக்டிவ் நவுனாக தான் இங்கே பார்க்கணும். ஸோ அவங்க ஒரு சப்ஜெக்ட் தான், சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், neither of the men dash hear it. இங்கே எங்கெல்லாம் நெய்தர், ஐதர், ஆர் இதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட் தாங்க. ஸோ இதுவும் சிங்குலர் சப்ஜெக்ட் தான். அந்த மென்னுங்கிற வேர்டை வந்து நீங்கள் ப்ளூரல் நினச்சிங்கன்னா அது ராங் ஆயிரும். ஸோ நெய்தர் அங்கே இருக்கக்கூடிய மேன், மனிதர்களில் ஒருத்தன், ஆண்களில் ஒருவர் அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தரத்தை பற்றி தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இஸ் நம்ம யூஸ் பண்ணணும். டேஷ் ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் ரெடி டு லீவ். இங்கே இருக்கக்கூடிய பெண்களில் ஒருத்தவங்க வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய பெண்களில் ஒருத்தவங்க, அந்த பெண்களில் சொல்கிறது தான் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க தான் வெளியில் போக போகிறாங்க, அதனால அந்த ஒருத்தவங்களை பற்றி தான் கொஷின் ரைஸ் பண்ணுறோம். அப்போ கொஷினோட ஃபஸ்ட்டு ஒன் வந்து இஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். செவரல் ஆஃப் த ஷீப் டேஷ் சிக். இங்கே பாருங்கள், செவரல் அப்படின்னா சிலவை, சில வகைகள், சில அப்படிங்கிற அர்த்தம். ஷீப் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மும் ஷீப்பு தாங்க. ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா ஷீப் தான். ஸோ இங்கே ஷீப்புங்கிறதும் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, செவரல் அப்படிங்கிறதும் ப்ளூரல் தான். அப்போ சப்ஜெக்ட் இங்கே ப்ளூரல். செவரல்ங்கிற கொஷின் ஆரம்பிக்குதுன்னா சில பேர், சிலவைகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. எய்தர், நெய்தர், எவ்ரிபடி, ஈச் ஒன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது அங்கே வந்து நம்ம ஒரு ஆளை பற்றி சொல்ல போகிறோன்னு அர்த்தம். சம், செவரல் அப்படின்னு கொஷின் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம நிறையா பேர்த்தை பற்றி சொல்ல போகிறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை பற்றி இங்கே பேசுகிறோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பற்றி இங்கே பேசுகிறோம், அதனால இது ப்ளூரல். ஸோ இந்த இடத்துல ஆர், சிக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி செவரல் அண்ட் சம் வந்தால் சொன்னேன்ல, சம் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி ஆர் ப்ரெசன்ட். இதில் வந்து சம் மெம்பர்ஸ், சில பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வருகை தருகிறார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ சில பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ளூரல் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நோபடி இன் த கிளாஸ் ஹேஸ் த ஆன்சர். நோபடி அப்படின்னு வச்சு இந்த கிளாஸில் இருக்க யாருக்குமே பதில் தெரியாதுப்பா. அந்த யாருக்குமேங்கிறது எல்லாரையும் தான் குறிக்குது. ஆனால் அவங்க ஒரு ஆளாக இங்கே மென்ஷன் நம்ம பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்சர்வ்ஸ் ஆல் த ரெகுலேஷன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்களில் ஒவ்வொருத்தரும், ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பெண்களில் ஒவ்வொருத்தரும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்சர்வ்ஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல் ஆஃப் த மில்க் டேஷ் கான். இங்கே நம்ம பார்க்க போகிறது மில்கை பற்றி தான். மில்க் ஒரு அன்கவுண்டபிள் நவுன் தாங்க. இப்போ இது வந்து ஒரு பொருளாக தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லா பாலும், இப்போ இந்த கப்பில் வச்சுருந்த எல்லா பாலும் கொட்டிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஆஃப் த மில்க் இஸ் கான், மறைஞ்சு போச்சு இல்லைனா காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வேர் டேக்கன். இங்கே இருக்கக்கூடிய பல சீட் விற்று போச்சு. மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அங்கே எஸ் வந்துருச்சு. இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ப்ளூரல். சீட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் விற்று போச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இது ப்ளூரல், அதனால வேர் யூஸ் பண்ணணும். இப்போது எக்ஸசைஸ் 3க்குள்ளே வந்துட்டோம். ஸோ 2 முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மாதிரியான இதுக்கு எப்படி நம்ம சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வேர்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதை வந்து என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, புட் வேர்ப்ஸ் இன் அக்ரிமெண்ட் வித் த சப்ஜெக்ட், யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஹீ இஸ் அ கிளவர் பாய், ஐ ஆம் பிஸி, தே ஆர் குவைட் டயர்ட், ஐ ஹாவ் அ ஃபைன் டாக், how are you, ask Rama if he has a watch. ஸோ இங்கே he வந்ததுனால has.
அவங்கிட்ட வாட்ச் இருக்கான்னு கேளு அப்படின்ற மாதிரி. ஸோ ஹேஸ். வேர் ஆர் யூ கோயிங்? மை டாக் இஸ் நாட் பைட். ஆர் யூ கம்மிங் டு ஸ்கூல்? ஸ்கூலுக்கு வர்றியா நீ? ஸோ யூ வந்தாலே ப்ளூரல், ஸோ ஆர். The girl has a sweet voice. We are drawing lessons every Tuesday. The train dash due now. இந்த இடத்துல ஈஸ் போடணுங்க. நான் பிளாங்காக விட்டுருக்கேன், நீங்களும் பிளாங்க்குன்னு நினச்சிடாதீங்க. இந்த ட்ரெயின் இஸ் டியூ நவ். இந்த ட்ரெயின் இப்போது கிளம்ப போகுது, இல்லைனா வரப்போகுது, அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணணும். இஸ்ங்கிறத யூஸ் பண்ணணும், ஏன்னா ட்ரெயின்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். இஸ் தேர் எனி வாட்டர் இன் த பாட்? அந்த பானையில் ஏதாவது தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இஸ் தேர் அப்படின்னு நம்ம கேட்கணும். monkeys have long tails. monkeys வந்ததுனால have யூஸ் பண்ணியிருக்கோம். sheep are timid animals. ஸோ இங்கே நான் சொன்னேன் ஷீப்புங்கிறது சிங்குலருக்கும் அதான் ப்ளூரலுக்கும் அதான். ஏன் நீங்கள் எஸ் போடலை அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த எண்டிங்கை பாருங்கள், timid animals அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அனிமல்ஸ் வந்ததுனால நான் இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இந்த இடத்துல அனிமல் வந்துருந்துச்சுன்னா நான் இஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். வாட் அ கேர்லெஸ் பாய் யூ ஆர். ஸோ எங்கெல்லாம் யூ வந்திருக்கோ அங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் போட்டுருங்க. we have 8 fingers. ஸோ we வந்ததுனால have போடணும். 30 days. has செப்டம்பர். இந்த இடத்துல இது ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறாங்க. செப்டம்பர், ஏப்ரல், ஜூன், இந்த மாதிரி நவம்பர், இந்த மந்த் எல்லாத்துக்கும் 30 days தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக 30 days has செப்டம்பர். செப்டம்பர் has 30 days அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு போட்டு அந்த மந்த்ஸை நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சேயிங் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 30 days has செப்டம்பர் அப்படின்னு நம்ம போடணும். the sky is above us. இந்த ஸ்கை சிங்குலருங்கிறதுனால இஸ் போடணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4 வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. ஐ வந்தனால வாஸ். ஹீ வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. இங்கே ஹீ சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால வாஸ். ஸோ இங்கே வந்து ஐயை சிங்குலராக தான் எடுத்துக்கணும். ஸோ சொன்ன மாதிரி ஐயை வந்து ப்ளூரலில் சேர்த்துக்கோங்க, ஹாவ் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே அப்படி கிடையாதுங்க. பாஸ்ட் டென்ஸில் ஐ சிங்குலர் தான், ஹீ சிங்குலர் தான், இட் சிங்குலர் தான். ஸோ ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ். we were absent yesterday. ஸோ we வந்தனால ப்ளூரல் வந்தனால வேர் போட்டுக்கும். they were absent yesterday. did you absent yesterday? ஸோ டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கான ஒரு டூ வேர்ப். ஸோ டிட் வச்சு கொஷின் கேட்கணும். did you absent yesterday? did he absent yesterday? it was very hot yesterday. were they here yesterday? ஸோ அவர்கள் வந்ததுனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். WHERE வேர் அப்படின்னா எங்கேன்னு கேட்குறது. WEREங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ளூரல் வேர்ப். சரிங்களா, அவங்களாம் நேற்று எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க அப்படின்றது. ஆனால் அந்த ஹியர்ங்கிற வேர்டை வச்சு தான் அந்த எங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இப்போது சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு பார்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னொரு பார்ட்டில் 5 and 6 எக்ஸசைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது இதை விட ஒரு கிரேடு முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கொஷின்னாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல பார்க்கலாம்.